பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாம் தண்டு கல்வியுதயம் பஞ்சவனி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு என்னோட காற்றை உள்வாங்கி பாரேன், என்னோட காற்றை உள்வாங்கி பாரேன். இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தருவே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனையும் நீங்கள் பாருங்கள். சென்னையில் ஒரு பேங்க்கில் ஒருத்தர் வேலையில் இருந்தார், ஒரு யூத்து வந்து. அவர் தான் வீட்டுக்கு மூத்தவர், அவருக்கு கீழே 2 தங்கைகள் இருக்கா. இவருக்கு வந்து உடம்பு முழுக்க ஒரு ரேஷஸ் மாதிரி வந்துடுது, ரணமாக ஆகிட்டே இருக்குது. அவர் நினச்சார் மெட்ராஸில் அவர் இருக்கா போல இருக்குது, இப்போ டெம்பரேச்சர் இங்கே அதிகமாக இருக்குது, அது நம்மளுக்கு ஒத்துக்கிட போல இருக்குன்னு அவர் நினச்சிட்டார். அதனால் அந்த மெடிக்கேட்டட் டால்க் இருக்குது, டால்க் அதை வாங்கி அப்ளை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டார், நேச்சுரோபதி அந்த வைத்தியங்களை பண்ணிட்டார், அவ்வளோதான். இப்படியே 10 வருஷத்தை தள்ளிட்டார். ஆனால் அது எதாவது வந்துகிட்டே தான் இருக்குது, ரிப்பீட்டடாக வருது. 2 தங்கைகள் இருக்குது, அந்த 2 தங்கையோட கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டார். அப்புறம் தான் அவர் பெரிய பக்தர். இப்போ தான் பெரியவா ஞாபகம் வருது. பெரியவா ஞாபகம் வந்தால் தானே அவர் சரி பண்ணுவார், அவராக வரமாட்டார், நம்மளுக்கு ஞாபகம் வரணும். பெரியவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அழுதார் இவர். இந்த மாதிரி எனக்கு ஆயிடுத்து பெரியவா, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. அன்றைக்கி ராத்திரியே அதாவது அடுத்த நாள் வெடிகால ஒரு கனா வந்தது. பெரியவா சொன்னால், என்னோட காற்றை நீ உள்வாங்கி பாரேன் அப்படின்னாரு. கனா போயிடுத்து, புரியலை, யோஜனை பண்ணார், ஒன்றும் புரியலை. என்னடா இது இப்படி இருக்க, கனா வந்தும் இப்படி தான் இருக்குது, சரி தற்கொலையை கூட பண்ணிக்கலாமா, சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட அளவுக்கு அவர் தோணித்து. ஆனால் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டார். அங்கே போன உடனே அங்கே போய் வேலை செஞ்சுருந்தார். அந்த இடத்துல ஏதோ அவருக்கு அந்த சூசைடு இது பண்ணுறத அந்த எண்ணம் வெளியில் போயிடுத்து. பெரியவா தான் போக வச்சுருக்கார், அது போயிடுத்து. அதனால் அவர் என்ன பண்ணார், திருப்பி கிளம்பி ஆஃபீஸில் வந்து கிளம்பி அடுத்த நாள் மடத்துக்கு போனார். மடத்தில் வந்து பெரியவா இல்லை போல இருக்குது. அவர்கிட்ட போய் ஸ்டாஃப் யாரோ இருந்திருக்கா, அவர்கிட்ட இந்த கனாவை பற்றி சொன்னோடனே அவர் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காரு. என்னப்பா உனக்கு உடம்புல இருக்க வியாதிக்கு வந்து நீ இங்கே வைத்தியம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், அதுக்கு டாக்டரை பீப்பார் அப்படி இங்கே பெரியவாளும் அப்படின்னு சொல்லலாம். பெரியவன் இல்லை அப்படின்ட்டாலாம், எங்கே போயிருக்காரு தெரில, சரி வேறு எங்கேயோ போயிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் ஓடிடுத்து, இவர் வந்துட்டார் திரும்பி. 8 மாதம் போயிடுத்து. பெரியவா அந்த சமயம் காவேரி கரை பக்கம் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த இடம் தெரில, அது அநேகமாக திருச்சி அந்த பக்கம் இருக்கும். இவர் வந்து அங்கே போயிருக்கார். பெரியவா முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இவர் தள்ளி எங்கேயோ நிற்கிறார், கொஞ்சம் தள்ளி. பெரியவாக்கு தான் பரமேஸ்வரன், அவர் தானே இந்த புத்தியை கொடுத்து இவரை வரவழைக்கிறதுனா அவர் தானே வரவழைக்கணும். அதனால் பெரியவா என்ன பண்ணலாம், எல்லாரையும் எதிர்க்கிறக்கவாள்லாம் இப்படின்னாராம். அதை புரிஞ்சுட்டு எல்லோரும் தள்ளி நின்றுண்டாலாம், வழி விடுங்க அப்படின்னு. அப்போது பெரியவா இருக்கா, நேராக இவர் கொஞ்சம் ரொம்ப தொலைவில் இவர் நிற்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து எங்கே காற்று வரும் அப்படின்னா, பெரியவா நினச்சா காற்று வரும். நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய அனுபவத்தில். பெரியவா சில்லுன்னு ஒரு காற்று கொடுத்துருக்கா. அவர் வந்து நினைக்கிறார், கரெக்டாக புரியுறது அவருக்கு. கண் வழியாக அந்த காற்று போகிறது, மூக்கு வழியாக இழுக்க முடியாது, காது வழியாக போகிறது, வாய் வழியாக உறிஞ்சி பார்க்குறார். அவருக்கு அந்த நேரம் அது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது. அதெல்லாம் அவராகவே பெரியவா யாரும் சொல்லாமே அவரே பண்ணுறாரு. அவருக்கு புரியுறது இப்படி இருக்குது அப்படின்னு வாங்கிட்டார். ஆனால் பெரியவா வந்து என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பி போயிட்டார். பிரசாதத்தை கூட வாங்க முடியலை, கூட்டமாக இருக்குது. அவர் என்னோ தெரியல, கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் கார்த்தால திருப்பி கணா, இது வந்து சீரியல் மாதிரி வந்துட்டுருக்கு. அந்த கணாவில் வந்து பெரியவா சொல்கிறா, என்கிட்டேருந்து எல்லா காற்றையும் நீ எடுத்துட்டியே அப்படின்னாரு. இதுதான் பதில், அதுதான் முடிஞ்சுது அப்படின்னா உனக்கு சரியாயிடும்னு அர்த்தம். நீங்கள் ஒரு அப்போ அதில் வந்து இவர் சொல்கிறாராம், நீங்கள் ஒரு
பிரணவஸ்வரூபம். அதுக்கு இவர் பதில் சொல்கிறார். எப்படி வருது பாருங்கள் அவருக்கு. அதுதான் பார்க்கணும் நம்மளுக்கு. கனால கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஞானம் அப்போ வந்தால் உண்டு நேராக வரமாட்டேங்கிறது. கனால வந்தால் வரலாம். நீங்கள் ஒரு பிரணவஸ்வரூபம், உங்ககிட்டேருந்து நான் எப்படி உங்களுடைய காத்தெல்லாம் நான் எடுத்துக்க முடியும்? அது முடியாதே பிரிவா அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு அப்படி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். கனாப்பு எடுத்து 2 மாதம் கழித்து இவர் மகாபிரிவை தரிசனம் பண்ண வரார். மனசில் ஒரு கேள்வி. இப்போ வந்து அவருக்கு சரியாக எடுத்து அந்த உடம்பெல்லாம் அதெல்லாம் சரி, அடுத்த விஷயம். இவருக்கு 45 வயசாகிடுது. இவர் கல்யாணம் பண்ணிக்காமே அப்படியே இருந்துட்டார். அதில் இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுது. அதனால் பெரியவா கிட்ட போனார். இதெல்லாம் போய் பெரியவா கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவர் ஏற்கனவே அவர் உடம்புல இருக்க பிரச்சனையே சொல்லாமல் கனால தானே பெரியவா வந்து காப்பாற்றிட்டே இருந்திருக்கார். இதை எப்படி சொல்ல முடியும்? அவர் போய் நின்றார். பெரியவா சொன்னால் இவர் என்ன சொன்னார்னா, நான் மடத்திலேயே தங்கி வேலை செய்கிறேன் பெரியவா அப்படின்னா. புரிஞ்சு போச்சு. பெரியவாக்கு தெரியாதா இவர் கல்யாணத்தை அவாய்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கணுன்ற 45 வயசாக எடுத்துன்னு. பெரியவா சொன்னாலாம், இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பா அம்மா சந்தோஷம் வந்தால் உனக்கு முக்கியம், க்ஷேமமாக இரு அப்படின்னு பெரியவா 2 கை தூக்கம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாராம். கல்யாணம் நிச்சயம் ஆகிருக்கு. அவ்வளோதான். நம்மளும் நம்பிக்கணும். அவருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனால் இப்போ இதுவாக அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிருக்கணும். பெரியவா சொன்னால் அது கல்யாணம் நடக்காமையாக இருக்கும். அதனால் பெரியவா வந்து எப்பேற்பட்ட அனுகிரகத்தை அவருக்கு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒன்றும் புரியாது. ஆனால் ஒன்று புரியணும், பெரியவாளை நம்பினா பரிபூர்ணமாக அவளை நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிறது பூர்ணம். பெரிய பெரிய ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம். மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக பெரியவாளை நம்பி பரிபூர்ணமாக நம்பிட்டா போகிறோம். பெரியவா நம்மளை காப்பாற்றிடுறார் அப்படிங்கிறது தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர். மகாபிரிய பாதவேச்சரணம், மகாபிரிய பாதவேச்சரணம்.